ஹலோ விவேஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன், வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நம்ம இப்போ வேர்க்கடலை வந்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தேங்காய், அதோட ஏலக்காவும் போட்டு மிக்ஸில் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேர்க்கடலையோட இந்த தேங்காயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெல்லமும் போட்டுக்கலாம். வெல்லமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நம்ம. ஸோ இந்த ராகி கொழுக்கட்டை ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க, எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் நம்ம மாவு எடுத்துக்கலாம். ராகி மாவு எடுத்தாச்சு. இந்த ராகி மாவு வந்து நம்ம சுடு தண்ணியில் தான் பிசையணும். ஸோ அதனால் சுடு தண்ணி எடுத்தாச்சு. நம்ம இந்த மாவுலேயே கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைய ஆரம்பிச்சிடலாம் மாவு. இந்த நம்ம சுடு தண்ணி ஊற்றுறதுனால வந்து சூடாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ஏதாவது ஒரு கரண்டி மாதிரி வச்சு அதில் கிண்டிக்குங்க. இப்போ கொஞ்சம் சூடு ஆன பிறகு நம்ம கையிலேயே பிசைய ஆரம்பிச்சிடலாம். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து அரிசி மாவில் செய்வோம் இல்லையா கொழுக்கட்டை, ஸோ அதே மெத்தடு தான். இது வந்து ராகி மாவு, அது வந்து அரிசி மாவு, மற்றபடிக்கு சேம் மெத்தடு தான். இந்த மாதிரி சப்பாத்தி மாவு இந்த பதத்துக்கு வரணும். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இட்லி சட்டியில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கெலாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ நம்ம இது உள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூர்ணம் வச்சிடலாம். பூர்ணம் வச்சாச்சு. நம்ம அடுத்து அதை மடித்து வச்சிடலாம். யாருக்கெல்லாம் ராகி கொழுக்கட்டை பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நம்ம இப்போ இட்லி சட்டியில் வச்சிடலாம். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சாலே போதும், சீக்கிரமாகவே வந்து வெந்துடும். சுவையான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு, வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய சப்போர்ட்டே எனக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். ஸோ மறக்காமல் பண்ணிவிட்டு போயிடுங்க. பாருங்கள், டேஸ்ட்டான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.